ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அருமையான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஹோம்மேட் பன்னீர் தான் எடுத்திருக்கோம். அதே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வீட்டிலேயே பன்னீர் செஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்கள் பார்ப்போம். அதுக்கு 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள், ஜீரகத்தூள், பட்டை கிராம்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம். வெள்ளைப்பூண்டு, முந்திரி, இஞ்சி, பட்டை, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் எடுத்துருக்கோமா. ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி போகிறோம். அதுக்கு ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கங்க. 50 ml எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் இந்த பட்டை, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் போட்டு நம்ம லைட்டாக ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்கம்மா. லைட்டாக வறுத்துருங்க. முந்திரி அது கூட சேர்த்துக்குங்க. இதெல்லாம் போட்டு லைட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு லைட் ப்ரௌனிஷ் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர்ற மாதிரி வறுத்துக்குங்கம்மா. நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வர்றதுக்கு வந்துருச்சு. அது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி, வெள்ளைப்பூண்டு இதை நான் இப்போவே சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 பச்சை மிளகா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கி பார்த்திங்கன்னா நல்லா இந்த பதம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தக்காளி சேர்த்து இறக்குனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்த போகிறோம். தக்காளி சேர்த்து நல்லா அதுக்கு வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம பாருங்கள் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அதையே இறக்கிடலாம். இறக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க தூள், ஜீரகத்தூள், பட்டை கிராம்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாமே அதிலே போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோமா. லைட்டாக தண்ணி சேர்த்திக்கோங்க. ரொம்ப கெட்டியாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்கம்மா. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதையே ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. வெண்ணெய் இதை சேர்த்து தான் நம்ம இப்போ ஏன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா அதுக்கு நம்ம தேவையான பட்டரை இப்போ சேர்த்தி ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்குங்கம்மா. இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு நம்ம இதையை அரைச்சி வச்சுருக்கிறத பேஸ்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது கெட்டியாக இருக்குது. நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி அரைச்ச தண்ணியை நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியமாக நாங்கள் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக உப்பு சேர்த்த போகிறோமா. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ், அதனால் உப்பு சேர்த்திக்கிறோம். இப்போ ஒரு கொதி வந்தோன்னு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சர்க்கரையும் ஒரு 1/2 டம்ளர் பால். எதுக்குன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து இது பண்ணுவாங்க ஹோட்டல்லாம். நம்ம வீட்டிலங்காட்டி நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் இல்லாதங்காட்டி சர்க்கரையும் பாலும் சேர்த்திக்கலாம். அதே சேம் டேஸ்ட் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதிக்கிற ஸ்டேஜில் பன்னீரை போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பன்னீர் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடாதீங்க. பன்னீர் ரொம்ப கெட்டியாயிரும். இப்போ நம்ம ஹோம்மேடில் பண்ண பன்னீர் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம இது கூட சேர்த்த போகிறோம். இப்போ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி போட்டு இது நல்லா வாசனை தருமா. நல்லா வாசனை வரும். நல்லா அந்த குழம்போட ஃப்ளேவரை வெளியே எடுத்துகிட்டு வந்து நல்லா காமிக்கும். அதுக்காக இதை நம்ம சேர்த்த போகிறோம். இப்போ கடைசியாக ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்குனோம்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சப்பாத்தி கூட இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்தி, நான், பூரி இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹரி கொங்கு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.